ஒரு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து இம்மீடியட்டாக போட்டு பார்த்துட்டு அப்படியே போட்டுட்டு வர்ற தான் என்னோட ஸ்டைலு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, சின்ஸ் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அது மாதிரி எனக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அந்த ஹேபிட் வந்து அப்படியே காலேஜ் டேஸில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகும்போது, இன்டர்வியூலாம் போகும்போது பார்த்திங்கன்னா, சில நேரத்திலாம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் நல்லா எக்யூப்டாக போகணும், ஒரு இடத்துக்கு நல்லா ப்ரெசென்டபுளாக போகணும் அப்படின்ற சென்ஸில் வந்து அந்த நான் புதுசாக எடுக்கிற ஷர்ட்டே போயிட்டு போட்டுட்டு போய் அட்மையர் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து கடந்து வந்த பாதைகள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, அந்த மாதிரி ஜென்ரேஷன் வந்து இப்போ இருக்க மாட்டேங்கிறாங்களா? இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து நம்ம மொபைலை நோக்கி போகிற ஜென்ரேஷனாக இருக்காங்க. அவங்க மொபைலில் லைக்ஸ் வாங்குறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணி அவங்க லைக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, சின்ஸ் அவங்க வந்து காலையில எழுந்து ஒரு ஹேபிட்டடாக ஒரு அவங்களுக்கு உண்டான காமனான விஷயங்கள பண்ணிவிட்டு ப்ரெசென்டபுளாக அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து இப்போ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது.